எனது தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம். நான் எஸ்பி ராக் யூஎஸ்லேருந்து ராக் கிடைக்கிறேன். என்னென்றால் இன்றைக்கு இப்போ உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை செஞ்சுருக்கிறோம் பல்வெடுத்துறை பகுதியில். அதில் பொன்னாள் திறக்கம் பருகிற வீதியை புனரமைக்க சொல்லி நிரந்தரம் செல்லும் வீதியில் திணறுவது நிறைய வாசகங்களோட இவண்டினம் அதுக்கான வீடியோக்குள்ளே போகும்பாங்க. நம்முடன் கைகோர்த்தமைக்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளும். அதில் மற்றது அவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இங்கே எங்களோட ஆர்ப்பாட்டத்துக்காக அவர் ஒரு சிற்றுரையாற்றுகிறார். அதையும் கேளுங்கள். போராட்டத்தை வலிச்சேர்க்கும் மூலமாக இந்த போராட்டத்தில் பங்கு பெற்று கொண்டிருக்கும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் இந்த போராட்டம் சம்பந்தமாக இந்த மக்களின் பிரச்சனை சம்பந்தமாக ஒரு சின்ன உரையை ஆற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். யுத்தம் முடிந்து 15 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. இந்த யுத்தத்திலே மிக மோசமாக திட்டமிட்டு அளிக்கப்பட்ட பிரதேசங்களில் ஒன்றாக வல்வெட்டித்துறை பிரதேசமும் இருக்கின்றது. அதுபோன்று கல்வித்துறையிலிருந்து கொண்டகனார் வரையான பகுதிகளும் முழுதாக ஸ்ரீலங்கா இராணுவத்தினராலே அளிக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு போரால் பாதிக்கப்பட்ட இந்த பிரதேசம் யுத்தம் முடிந்த 15 வருடங்களுக்கு பின்னர் இன்று வரை சரியான முறையிலே புனரமைக்கப்படாமல் அபிவிருத்தி என்பது இரண்டாவது, ஆக குறைந்தது ஒரு சீரான புனரமைப்பு நடவடிக்கை கூட மேற்கொள்ளப்படாமல் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு திட்டமிட்ட ஒரு அரசியல் ரீதியான ஒரு பழிவாங்கலாக, பேரினவாதத்தினுடைய ஒரு திட்டமிட்ட பழிவாங்கல் நடவடிக்கையாகவே நாங்கள் கருதுகின்றோம். நாங்களும் கடந்த 20ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு பல தடவைகள் இந்த வீதிகள் புனரமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம். ஆனால் அதற்கு தாங்கள் செய்கிறோம் என்ற பதில்கள் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறதை தவிர நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அந்த வகையிலே இந்த போராட்டம் முழுக்க நியாயமான ஒரு போராட்டம், இந்த மக்களுடைய போராட்டம். இந்த போராட்டத்திற்கு நாங்கள் முழுமையாக வலித்திருக்கின்ற ஒரு வகையிலே இந்த இடத்திலே கலந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய கட்சியினுடைய தலைவரும் மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தற்பொழுது கொழும்பில் இருக்கின்ற காரணத்தினால் என்னை இந்த இடத்துக்கு சென்று எங்களுடைய ஆதரவு இந்த போராட்டத்தில் இருக்கும் என்பதனையும் தான் இன்றைய தினம் அரசாங்க அதிபரோடும் ஆளுநரோடும் தொடர்பு கொண்டு தொடர்பாக பேசுவதாகவும் தெரியப்படுத்துமாறு சொல்லியிருக்கின்றார். நாங்கள் உங்களுடைய இந்த வீதி புனரமைப்பு மட்டுமல்ல, இந்த தேசத்தை கட்டியெழுப்புகின்ற அனைத்து செயல்பாடுகளிலும் நாங்கள் உங்களோடு முழுமையாக கரங்கோர்த்து நிற்போம் என்பதனை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சைன் போட்டுட்டு அப்படியே தான் வந்ததுக்கான இதாண்டி சைன் வச்சுட்டு அவர் போய்கொண்டிருக்கிறார்.
இந்த வீதியை புனரமைக்கணுன்றதுக்காக போய் வரும் மக்கள் எல்லாரிடம் கையெழுத்தும் வாங்கி கொண்டிருக்கணும். அங்கே வல்லுறுத்துகிற இளைஞர்கள் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிற அந்த சந்தியிலிருந்து இந்த வீதியினுடைய